அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலான ஒரு குடியாட்சி. இப்போ அது அமெரிக்காவுக்கு சொல்லலாம். அங்கே ஜனாதிபதி நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அது மக்களுக்காக அவர் ஆட்சி செய்கிறார். அவருக்கான கேபினெட் அவரே உருவாக்கிக்கிறாரு. அந்த மாதிரி கேபினெட் எல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு மக்கள் ஓட்டு போடுறதில்லை. ஸோ அது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் அமைந்த ஒரு குடியாட்சி. ரெண்டாவது பார்த்தோம்னா பார்லிமெண்ட்ரி ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். பாராளுமன்ற குடியாட்சி. அதுதான் இந்தியா, இங்கிலாந்து, இந்த நாடெல்லாம். இங்கே பாராளுமன்ற அமைப்பு முறை தான் மிக அடிப்படையானது. ஜனாதிபதி ரெப்ரசன்ட் மாதிரி இருப்பார். மூணாவது உள்ளது பிரசிடென்ஷியல் ரிப்பப்ளிக். இதுவும் ஏறக்குறைய இந்த அமெரிக்கா மாதிரி தான். இந்த நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இங்கே எல்லா அதிகாரமும் பிரசிடென்ட்ட, ஒட்டுமொத்த அதிகாரமும் அவர் கையில் குமிஞ்சு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குடியாட்சி. அது நம்ம ஒருவேளை அமெரிக்கா போன்ற பல நாடுகள் அப்படி இருக்கிறது. ஃபெடரல் ரிப்பப்ளிக் அப்படின்னு இருக்குது. இது கூட்டாட்சிகளால் இணைந்த ஒரு குடியாட்சி. அங்கே பல்வேறு தன்மைகள் உள்ளாடி வரும். இப்போ ஜெர்மனி எல்லாம் ஒரு ஃபெடரல் ரிப்பப்ளிக், ஆஸ்திரியா ஒரு ஃபெடரல் ரிப்பப்ளிக். அதனுடைய தன்மை வித்தியாசமாக இருக்கும். சிலது தியோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் குடியாட்சி தான், மக்கள் ஓட்டெல்லாம் போடுவாங்க. ஆனால் ஆட்சி செய்கிறதுனுடைய இது யார் ஒரு மத தலைவராக இருப்பார். உதாரணமாக நீங்கள் இப்போ ஈரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈரானில் முதல்ல அயதுல்லா கோமேனி, அதே போல் அந்த மத தலைவர்கள் தான் உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர்கள். ஆனால் மக்கள் சூஸ் பண்ண அவங்களும் ஆட்சியாளர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள நீக்கமாகத்துகிற உரிமையெல்லாம் அந்த மத தலைவருக்கு இருக்கும். ஸோ இட்ஸ் ஏ தியோக்ராட்டிக், அதாவது மத அடிப்படையில் அமைந்த ஒரு குடியாட்சி என நாம் அழைக்கிறோம். இதில் பவர் தனிப்பட்ட மக்களிடத்தில் தான் இருக்கிறது.